particular point or particular problem or particular achievement, they need to discuss all the pros and the cons of the incident or the event. When we get into that, we can shine ourselves and we can influence others, and our influence will be impactful to the others' influence. This is the kind of leadership qualities we imbibe that in the classroom by teaching them what is democracy. Democracy என்ன சார் யாருக்கு தெரியுமா? பேரண்ட்ஸுக்கு இந்த லீடரா நிக்கிறாங்க இல்லையா, கண்டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்க இந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன சொல்லணும்னு சொன்னா, உங்க அம்மா அப்பா வருவாங்களா ஃபங்க்ஷனுக்கு? உங்க அம்மா அப்பா வருவாங்கன்னா நீ என்ன செய்ய? லீடருக்கு கண்டெஸ்ட் பண்ணு. So we select for every portfolio a panel list of children, the volunteers. Volunteers ஒரு 10 பேர் வந்து நான் ஸ்கூல் விழா நிற்க போறேன், நான் அசிஸ்டன்ட் குரூப் நிற்க போறேன்னு சொல்லி கேட்கும்போது we give them some parameters. நீ 4th 5th இங்க வந்து 5th வரைக்கும் தான் லாஸ்ட் கிளாஸ், 4th 5th இருக்கிறவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். யாரெல்லாம் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வருவாங்களோ அவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். யாருக்கெல்லாம் the previous achievements வந்து இருக்கும், நிறைய ஸ்டார்ஸ் வாங்கி இருக்கிறாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறாங்க, நிறைய லீட் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயத்த வாலண்டியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறோம். But I could say here a story, cactus அப்படின்னு ஒரு இருக்கு. Cactus தெரியுமா? That means cactus நான் ரொம்ப பெருசா வந்து அதை சொல்ல மாட்டோம், but cactus very important plant, very அதனுடைய qualities பார்க்க சொன்னா it's very very unique. So in that way, few leaders are selected here. There are about 20 to 28 leaders are here. They are coming under school select council. அவங்க வருவாங்க. இவங்க இந்த வருஷம் கூட என்ன செய்வாங்க, அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்டர்டெயின் பண்ணுவாங்க with the help of the house captains and housemaids and the principal and the ACOs. அவங்க கிட்ட போயிட்டு நான் அடுத்து என்ன செய்யறது ஏன்னா மேனிஃபெஸ்டோ நம்ம தேர்தல் அறிக்கைன்னு வந்து சொல்றோம்ல, கவர்மெண்ட்ல என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்வாங்க, தேர்தல் அறிக்கையை ஒன்று பண்ணுவாங்க. In such a way, we, our portfolio members, the council, the senators here made a manifesto. Manifesto என்ன செய்யணும் அப்படின்னா, though we have so many rules inside the classroom, inside the campus, குழந்தைக்கு ஒரு டெமோக்ரஸி கொடுக்கிறோம். So every teacher has a democratic power in the classroom. அதே மாதிரி அந்த லீடருக்கு ஒரு democratic power கொடுப்போம். The leader can control the class. The leader can lead the class. The leader can lead the entire school in such a way, seeing, influencing the other leaders. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்பா பார்த்து தான் குழந்தை வளருவான், அப்பா என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் குழந்தை வளருவான், அம்மா என்ன செய்யறாங்கன்னு பார்த்து தான் குழந்தை வளருவான். அதே மாதிரி அம்மா என்ன செய்யறாங்க, டீச்சர் என்ன செய்யறாங்க, இங்கிலீஷ் டீச்சர் என்ன செஞ்சாங்க, சயின்ஸ் டீச்சர் என்ன செஞ்சாங்க, மேத் டீச்சர் என்ன செய்யறாங்க பார்த்து தான் என்ன செய்யறான் குழந்தை வளருவான். அதுக்கு அகாடமிக்கு மட்டும் நாங்க வந்து இங்க சொல்லித்தரல, அந்த குழந்தைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் when they are here giving the ஜாலியல் அபிநயம், லைக் ஒரு குழந்தை வந்து ஒரு விளக்கார தூக்கிட்டு வந்து இங்க இருந்து வைக்கிறதுங்கிறது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த ஒரு குழந்தை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல முன்னாடியும் பின்னாடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனான். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் த ஸ்கில் டெவலப்மெண்ட். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதை மைக்கை பிடிச்சி இப்படி பேசுகிறது எல்லாருக்கும் துணிவு வராது. குழந்தை வந்து அந்த ஒரு போடியம்ல ஒரு மைக்ல பேசுது, ப்ராமிஸ் பண்ணுது, ஒர்க் இருக்குதுன்னு சொல்லும் போது லைஃப் லாங்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைக்கு வந்து இன் ஃபியூச்சர் எப்படி பெரிய ஆகலாம் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்து என்ன செய்யணும், ஸ்கூல்ல தூண்டி விடுறோம். We are prompting the children and we are upskilling and reskilling the skill of the children. அந்த ஸ்கில்ல வந்து தூண்டி விடும் போது அந்த சைல்டுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா டிஎன்ஏ போய் இன்ஜெக்ட் ஆகும். அந்த டிஎன்ஏ இன்ஜெக்ட் ஆகும்போது though their parents may not be the leaders, the parents may not be the dominant people, but in the school we prompt that skill, we inject that skill to become volunteers.
than the leaders. One who volunteers become leaders. So நம்ம தலைவனுக்குரிய ஒரு பண்புகளை சொன்னா அடிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு விஷயமுமே தலைவனுடைய பண்புகள் தான். சோ அந்த தலைவன் அந்த பண்புகளை எந்த தலைவன் அந்த பண்புகளை கரெக்டான டயத்துல given opportunityல கிராப் பண்ணிக்கிறானோ he may be the big leader. And leadersல ரெண்டு டைப் இருக்காங்க. ஒருத்தர் வந்து மேனேஜர் லீடர், இன்னொருத்தர் வந்து லீடர். One who manages the structured instruction becomes a manager. He cannot be a leader. But the leader must have the creativity to instill, to make everything unique. They are called as the leaders. So leaderல ஒரு மேனேஜர் லீடர் இருப்பாங்க. அவங்களுக்கு எழுதுறதையோ சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. Whereas a leader will do with all creativity, with all uniqueness, they influence others. They are called as leaders. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் லீடரா இருந்திருக்கிறாங்க. நம்ம வந்து குறிப்பிட்டவங்களெல்லாம் இவங்க வந்து கரெக்டா இவங்க லீடர்ஷிப் ரோல் வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கிற லீடர்ஸ் தான் வந்து லீடரா இருந்துச்சு போனாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம நாட்டுல கூட right from Lal Bahadur Shastri and Kamaraj comes Kakkan and then comes Abdul Kalam. இவங்க எல்லாமே வந்து எந்த ஒரு சட்டமே எடுத்துட்டு போகல. போகும்போது ரெண்டு வேஷ்டி சட்டை ஒரு சின்ன பசங்க போய் இதெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. So there are true leaders. நம்ம